ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி சாட்டர்டே. என்னோடய ஆளுங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன்னு பார்த்துடலாமா? நேற்றுக்கு நைட் அவங்க தூங்கும்போதே பூரியும் கிழங்கும் வேணும்னு சொல்லிட்டு தான் தூங்குனாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களோட ஸ்பெஷல் தான். எப்போவுமே நான் பூரி செய்கிறதுக்கு ஹாஃப் முன்னாடி தான் மாவு பிசைஞ்சு வைப்பேன். நீங்கள் சோடா மாவெல்லாம் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அது அன்ஹெல்தியும் கூட. பொட்டேட்டோ எல்லாம் பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டேன் மசாலாவுக்கு. இது வந்து ஒரு கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டு நல்ல சின்ன சின்ன கட்டியெல்லாம் விழுகும். அதெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணியாச்சு. மசாலாவில் வந்து ஓவர் காரம் போட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ ஒரு பிஞ்ச் லைட்டாக நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணாலே போதும். இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன், பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். மசாலாவில் வந்து எப்போவுமே எப்படின்னா கொத்தமல்லி தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் புதினா லீஃப் யூஸ் பண்ணி பாருங்கள். அரோமா எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பூரிக்கு அந்த குட்டி குட்டியாக பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அந்த மாவெல்லாம் ரவுண்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தேய்ச்சி வச்சாச்சு. இன்றைக்கி அவங்க கேட்ட பிரேக்ஃபாஸ்ட் பூரி ப்ளஸ் பொட்டேட்டோ மசாலா ரெடி.